ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு மை சேனல். இவிஎஸ் போர்ஷனில் சயின்ஸ் சப்ஜெக்ட் மார்க் டெஸ்ட் 1 பார்ப்போம். முற்காலத்தில் மக்கள் பகல் நேரத்தை கணக்கிட டேஷ் மற்றும் டேஷ் பயன்படுத்தி நேரத்தை கணக்கிட்டனர். ஆப்ஷன் டி சூரிய கடிகாரம் மற்றும் மணல் கடிகாரம். பறவைகளின் வால் திசை திருப்புக்கட்டையாக செயல்பட்டு எதற்கு உதவுவது? ஸோ இது என்னென்னா, சில வீடுகளில் இல்லை தெருக்களில் ஒரு பறவையோட உருவத்தை மரக்கட்டையில் ஒரு கம்பியில் வச்சு போஸ்டர் மாதிரி செட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது எதுக்கு பேசிக்காக யூஸ் பண்ணுறாங்கன்னா, நகரும் திசையை கட்டுப்படுத்த. அமீபா எதன் உதவியுடன் இடப்பெயர்ச்சி செய்கிறது? ஆப்ஷன் பி பொய்க்கால்கள். பொய்க்கால்கள் உதவியுடன் இடப்பெயர்ச்சி செய்கிறது. வெப்பமண்டல மழைக்காடுகள், புல்வெளிகள், பாலைவனங்கள் எவ்வாறு அழைக்கலாம்? இதை வாழிடம் என்று அழைக்கலாம். ஆப்ஷன் சி. ஸோ நெக்ஸ்ட் 5th, விலங்குகள் அதிகப்படியான வெப்பத்தை தவிர்க்க அனைத்து செயல்பாடுகளையும் நிறுத்திவிட்டு உறக்கத்தில் ஈடுபடும் நிலை கோடைகால உறக்கம். இது விலங்குகள் குளிரை தவிர்க்க அனைத்து செயல்பாடையும் நிறுத்திவிட்டு உறக்கும் நிலை குளிர்கால உறக்கம். ஸோ வெப்பம்னா கோடைக்காலம், குளிர்னா குளிர்கால உறக்கம். ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் மீண்டும் மீண்டும் நடைபெறும் இயக்கம் கால ஒழுங்கு இயக்கம். நெக்ஸ்ட், அரிசி மற்றும் பருப்புகளில் கலந்துள்ள லேசான மாசுப்பொருட்களை நீக்க முறை தூற்றுதல். தூற்றுதல் பேச்சு வழக்கில் நம்ம என்ன சொல்லுவோம்னா சலித்தல்ம்போம். ஸோ பேசிக்காக சல்லடையில் சலிக்கிறது. பின் வருவனவற்றுள் எது அதிக அழுத்தத்திற்கு உட்படும்? அதிக அழுத்தத்திற்கு உட்படுங்கிறது வாயு. ஆப்ஷன் சி வாயு, கேஸ். 9th கொஸ்டின், 2 அல்லது அதற்கு மேற்பட்ட தனிமங்கள் இணையும் வேதியியல் சேர்க்கைக்கு பெயர் சேர்மம். ஆப்ஷன் பி சேர்மம். 10வது கேள்வி, ஒரு பொருளில் உள்ள பருப்பொருளின் அளவை அளவிட பயன்படுவது நிறை. நிறைங்கிறது தான் ஒரு பொருளில் உள்ள பருப்பொருளின் அளவை பயன்பட உதவுவது. 11, ஒரு பொருள் ஒரு புள்ளியை மையமாக கொண்டு ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் முன்னும் பின்னுமாக நகர்வது. இதுக்கு அலைவு இயக்கம் அப்படிங்கிறது பேர். ஸோ ஆப்ஷன் சி அலைவு இயக்கம். 12வது கேள்வி, ஒரு ஈயின் இயக்கம் அல்லது மக்கள் நெருக்கம் மிகுந்த தெருவில் நடந்து செல்லும் மனிதர்களின் இயக்கம். இதுக்கு என்னென்னு பேர் சொல்லுவாங்கன்னா குறுக்கு நெடுக்கு இயக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஆப்ஷன் பி. ஸோ அடுத்து 13வது கேள்வி, 5ஆம் தலைமுறை டேஷ் நுண்ணறிவு கொண்டது. செயற்கை நுண்ணறிவு கொண்டது. 14வது, ஆணிவேர் தொகுப்பு தாவரங்களில் காணப்படுகிறது. ஆணிவேர் தொகுப்பு ஆப்ஷன் பி இரு வித்திலை தாவரங்களில் காணப்படுகிறது. தவறான இணையை தேர்க. ஆப்ஷன் ஏ SEM ஸ்கேனிங் எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப். பி CBT சென்டர் ஃபார் பயோடெக்னாலஜி, கரெக்டு. ISU இன்டர்நேஷ்னல் சிஸ்டம் ஆஃப் யூனிட்ஸ், இதுவும் கரெக்டு. ஸோ இதில் எது தப்புன்னா TEM டனலிங் எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப், இதுவும் தப்பு. ஸோ இதுக்கான கரெக்ட் விளக்கம் என்னென்னா TEMனா டிரான்ஸ்மிஷன் எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப். ஸோ இதுதான் கரெக்டான ஆன்சர். ஒட்டகங்கள் தங்கள் திமிங்கலில் எவற்றை சேமித்து வைக்கின்றது? திமிங்கல்னால் ஒட்டகத்துக்கு முதுகில் இருக்கிற பேக் ஹம்புன்னு சொல்லுவோம். ஸோ அதில் கொழுப்புக்கள் சேமித்து வைக்கின்றது. ஜூராங் பறவைகள் பூங்கா எங்கு அமைந்துள்ளது? ஜூராங் பறவைகள் பூங்கா சிங்கப்பூரில் அமைந்துள்ளது. ஆப்ஷன் சி. ஒளிச்சேர்க்கை நடைபெறும் முதன்மை பகுதி. ஒளிச்சேர்க்கை இலை பகுதியில் தான் நடைபெறும். ஆப்ஷன் ஏ இலை. 470 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன் உருவான நிலவாழ் தாவரங்கள். ஸோ ஆப்ஷன் ஏ மாஸ்கல், ஆப்ஷன் பி லிபர்டோஸ். ஸோ ரெண்டுமே 470 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன் உருவான நிலவாழ் தாவரங்கள். ஸோ ஆப்ஷன் சி ஏ மற்றும் பி. 20வது கேள்வி, பொருந்தாத இணையை தேர்க. ரயில் கற்றாழை, அகேவ். போகேன்வில்லா காகிதப்பூ, லித்ரஸ் இனிப்பு பட்டாணி, ஒபென்ஷியா சங்குப்பூ. இதில் எது தப்புன்னா ஆப்ஷன் டி ஒபென்ஷியா சங்குப்பூ அப்படிங்கிறது தவறானது. இதுக்கான கரெக்டான விளக்கம் ஒபென்ஷியானா நோப்பல் செடி. நோப்பல் செடினா கேக்டஸ் சொல்லுவோம் இங்கிலீஷில். ஸோ ஆப்ஷன் டி இஸ் ராங் ஆன்சர். 21, வைட்டமின் குறைபாட்டினால் ஏற்படும் நோய்களில் பொருந்தாதவை.
வைட்டமின் டி ரிக்கெட்ஸ் கரெக்டு, வைட்டமின் இ மலட்டுத்தன்மை கரெக்டு, வைட்டமின் சி ஸ்கர்வியும் கரெக்டு. ஸோ இதில் தவறான இணை வந்து வைட்டமின் ஏ நரம்பு பலவீனம்னு சொல்லியிருக்காங்க, இது தவறு. கரெக்டான விடை வந்து வைட்டமின் ஏ வந்து இரவு குருட்டுத்தன்மை, இங்கிலீஷில் நைட் பிளைண்ட்னஸ்ன்னு சொல்லுவோம். 22 தாமரை இலைகள் நீரில் மிதக்க காரணம். தாமரை இலைகள் நீரில் மிதக்க காரணம் வந்து தாமரை இலை காம்பில் உள்ள காற்று இடைவெளி. ஸோ ஆப்ஷன் டி இஸ் த ரைட் ஆன்சர். 2 அல்லது அதற்கு மேற்பட்ட மின்கலன்களின் தொகுப்பு, அதுக்கு என்னென்னு சொல்லுவோம்னா மின்கலன் தான் சொல்லுவோம். ஆப்ஷன் சி மின்கலன். 24 தவறான இணையை தேர்க. இரத்த சோகை மெக்னீசியம் தவறு, ரிக்கெட்ஸ் கால்சியம் சரி, கிரிட்டினிஷம் அயோடின் சரி, ஆஸ்டியோமெலேஷியா பாஸ்பரஸ் அதுவும் சரி. ஸோ தவறான இணை வந்து இரத்த சோகை மெக்னீசியம், சரியான இணை வந்து இரத்த சோகை இரும்பு. இரத்த சோகைனா இரும்புன்னு சொல்லுவோம். 25 பொருட்கள் தன் வழியே மின்னூட்டங்களைச் செல்ல அனுமதிக்கின்றனவோ அவற்றை எவ்வாறு அழைக்கலாம்? அதை மின் கடத்திகள் என்று அழைக்கலாம். 26 வெப்பப்படுத்தும் போது திடப்பொருள் டேஷ் மற்றும் குளிர்விக்கும் பொழுது டேஷ். திடப்பொருள்னால் சாலிட்டில் இருக்கிறது, வெப்பப்படுத்தும் போது திடப்பொருள் சுருங்கும் மற்றும் குளிர்விக்கும் பொழுது விரிவடையும். ஸோ இங்கிலீஷில் சாலிட் சேஞ்ச் டு லிக்யூட் வென் ஹீட்டிங், லிக்யூட் சேஞ்ச் டு சாலிட் வென் கூலிங். உதாரணமாக சாலிடுக்கு வந்து தங்கத்தை உருக்குறப்போ மெல்ட் ஆயிரும், அதே இது தண்ணியை ஃப்ரிட்ஜில் வச்சா கூல் ஆயிரும். ஸோ அதுதான் எக்ஸாம்பிள். 27 வெப்பநிலையின் அலகுகளை தேர்ந்தெடு. ஸோ என்னென்னா ஹீட்டை வந்து எதில் மெஷர் பண்ணுவோம்? ஆப்ஷன் செல்சியஸில் மெஷர் பண்ணுவோம், ஃபேரன்ஹீட்டில் மெஷர் பண்ணுவோம், கெல்வின்லேயும் மெஷர் பண்ணுவோம். ஸோ ஆப்ஷன் டி அனைத்தும். 28 வந்து பின் வருவனவற்றுள் வைரஸ் உருவாக்கப்படும் நோய்களை தேர்ந்தெடு. வைரஸ் எதனால் உருவாகும் அப்படின்னா சாதாரண சளினாலேயும் உருவாகும், சின்னம்மை சிக்கன் பாக்ஸ்னாலேயும் உருவாகும், கல்லீரல் ஒவ்வாமை அப்படிங்கிறது வந்து ஹெப்படைட்டிஸ்ன்னு சொல்லுவோம் அதுலேயும் உருவாகும், தட்டம்மையிலும் உருவாகும், இன்ஃப்ளூயன்ஸா வைரஸ் அதுலேயும் உருவாகும். ஸோ மேற்கொண்ட அனைத்துலேயும் வைரஸ் உருவாக்கப்படும். 29வது கேள்வி தொடு விசைக்கான எடுத்துக்காட்டு. தொடு விசை அதுக்கான எடுத்துக்காட்டு வந்து ஒரு வண்டி காளையால் இழுக்கப்பட்டது, இதுதான் தொடு விசைக்கான எடுத்துக்காட்டு. கடைசி கேள்வி தானியங்கி வாகனங்கள் கடக்கும் தொலைவை கணக்கிட பயன்படும் கருவி. அதாவது 2 வீலர் அல்லது 4 வீலர் வெஹிக்கிள்ஸ் ஒரு டிஸ்டன்ஸை கவர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற இன்ஸ்ட்ருமெண்ட் பேர் என்னது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து ஓடோமீட்டர். ஓடோமீட்டர் தான் 2 வீலரோட டிஸ்டன்ஸ் அல்லது வெஹிக்கிள்ஸோட டிஸ்டன்ஸ் மெஷர் பண்ண யூஸ் பண்ணுவோம். அதுவே வேகத்தை மெஷர் பண்ணுறதுக்கு வந்து ஸ்பீடோமீட்டர் யூஸ் பண்ணுவோம். நேனோமீட்டர் அப்படின்னா ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி யூஸ் பண்ணுவோம், ஆட்டம்ஸ் மாலிக்யூல்ஸ் அதை மெஷர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற இன்ஸ்ட்ருமெண்ட். ஆல்டிமீட்டர் அப்படின்னா கடலோட உயரத்தை மெஷர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற இன்ஸ்ட்ருமெண்ட். பேரோமீட்டர் அப்படின்னா காற்றழுத்தம் ஏர் ப்ரெஷர் மெஷர் பண்ணுறதுக்கான யூஸ் பண்ணுற இன்ஸ்ட்ருமெண்ட் தான் பேரோமீட்டர். தேங்க்யூ ஆல்.